அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் டெய்லர் பிரியா சரவணா பேசுறேங்க. இன்னைக்கு நாங்க எங்க வீட்டு யூசேஜுக்காக வாங்குன வேக்கம் கிளீனர், ரோபோட்டிக் வேக்கம் கிளீனரோட அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். இது நாங்க ஆர்டர் பண்ணிட்டு ரொம்பவுமே வெயிட்டிங்கா நாங்க இருந்தோம். குழந்தைகளாகட்டும், எங்க வீட்டுக்காரராகட்டும், எப்ப வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருந்தார். நம்ம எப்பவுமே புதுசா ஒரு ப்ராடக்ட் வாங்கினோம் அப்படின்னா, அது நம்ம எப்படி இருக்கும்? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அது வாங்குறோம் அப்படிங்கும் பொழுது, அது எப்படி இருக்கும்னு யூஸ் பண்ணி பார்க்கறக்கு ரொம்ப ஆர்வமா இருப்போம் இல்லைங்களா? ஒரு ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், வாஷிங் மிஷின் ஆகட்டும், எல்லாமே வாங்கும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் வாங்கும்பொழுது ரொம்ப அ குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரோபோ வாங்க போறோம் அப்படின்னு பெரிய பொண்ணு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் இருக்கும் பொழுது தான் அன்பாக்ஸ் பண்ணணும். நான் ஸ்கூலுக்கு போயிருக்கும் பொழுது அன்பாக்ஸ் பண்ணிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இது வந்து நைட்டு 9:30 மணிக்கு தான் டெலிவரி பண்ணாங்க. அதனால நைட்டு மச்சானும் டியூட்டி முடிச்சு வந்ததுக்கப்புறமா நாங்க இத ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி தாங்க இருந்தது. மேலேருந்து பாக்ஸ்ல அதுக்குண்டான அக்சஸரீஸ் எல்லாம் குடுத்துருந்தாங்க. இது வந்து ரோபோங்க. நாங்க ஆர்டர் பண்ணது பிளாக் கலர் ரோபோ தான். இதுலயே மேல வந்து ஒயிட் கலர்லயும் ரோபோ இருக்கு. ஆனா, இதுல வந்து மேல கவர் வந்து ஒயிட் கலர்ல போட்டு குடுத்துருக்காங்க. மச்சான் பார்த்தது ஒயிட் கலர் ரோபோ வந்திருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா, அவரு ஒயிட் கலர் தான் கேட்டாரு. ஆனா, ஒயிட் கலர் ரோபோ எல்லாம் கொஞ்சம் விலை வந்து அதிகமா இருந்ததுங்க. அதனால நாங்க பிளாக் கலர் தான் ஆர்டர் போட்டோம். இதுக்கு மேல ஒயிட் கலர்ல அவங்க ஒரு சீட்டு தான் போட்டு குடுத்துருக்காங்க. அந்த சீட்ட வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. பேப்பர் தான் அது. ஓகே. இப்ப மேல இருக்கிற கவர ரிமூவ் பண்ண உடனேயே தெரியும். அது வந்து பேப்பர் அப்படிங்கிறது. சென்ட்ரல்ல இருக்கிறது கொண்ட மாரி இருக்கு இல்லைங்களா? அதுதான் லென்ஸ். அந்த லென்ஸ் வழியா தான் ஒவ்வொரு ரூமையும் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும். எங்கேயாவது பொருள் இருக்கா? நம்ம எந்த இடத்துல ரோ அ சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து ரோபோ வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கும். நாங்க வாங்கிக்கிற ரோபோ வந்து ஐலைஃப்ங்க. ஐலைஃப்ல A20 தான் வாங்கியிருக்கோம். ஐலைஃப்லயே நெறைய பிராண்டட் இருக்குங்க. A10 இருக்கு, A20 இருக்கு. அதே மாரி A80 இருக்குன்னு நெனைக்கிறேன். நெறைய பிராண்ட் இருந்தது. இதே ரேட்ல கூட கொஞ்சமா மட்டும் விலை வித்தியாசம் வரும். அந்த மாதிரி இருந்தது. நாங்க ஆர்டர் பண்ணது ரூ. 20,000 பட்ஜெட்லங்க. 19,000 டூ 20,000த்துக்குள்ள சம்திங் வந்தது. ஆனா 20,000 பட்ஜெட்ன்னு வைங்களேன். 20 அமேசான்ல 23,000 போட்டிருந்தாங்க. ஆனா, கூப்பன் கோடுன்னு ஒண்ணு குடுத்தாங்க. அதுல வந்து 3,000 லெஸ் ஆச்சு. அப்ப 23,000. அதே அமேசான்லயே இன்னொரு இதே A20யே 24,000 கூட போட்டிருந்தாங்க. அதுலேருந்து 4,000 வந்து கூப்பன் கோடு குடுத்துருந்தாங்க. நான் சர்ச் பண்ணி எந்த பிராண்ட் வந்து அதிகமா சேல்ஸ் ஆகுது, எந்த பிராண்ட் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது, எந்த பிராண்ட் வந்து செகண்ட் இடத்துல இருக்கு. இத மாதிரியெல்லாம் நெறைய சர்ச் பண்ணுனதுல, ஐலைஃப் தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இடத்துல இருக்குங்க. இந்தியா லெவல்ல நெறைய பேர் இதுதான் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஐலைஃப் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது அப்டின்னா, அதுக்கப்புறமா ஈக்கோவேக், ட்ரீமி எல்லாம் அதுக்கப்புறமா தான் இருக்கு. ஆனா அது வந்து ஐலைஃப் கூட நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது, அதெல்லாம் ஒரு கொஞ்சமா தான் அது வாங்குறாங்க. இது ஒரு 20,000 பேர் வாங்குறாங்க அப்டின்னா, அது ஒரு 10,000 பேத்துக்குமே கீழ தான் வாங்குறாங்க. இப்ப நாங்க வாங்குன விலைய விட இப்ப போய் அமேசான்ல பார்க்கும்பொழுது, இன்னுமே ₹1000 கம்மியா இருக்குதுங்க. அதனால நீங்க அப்பப்ப அமேசான்ல வந்து ரேட் வந்து மாறும். அத பொறுத்து நீங்க வாங்கிக்கோங்க. ஐலைஃப்ல ஸ்டோரேஜ் அந்த ஐலைஃப்க்குன்னு தனியா ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல போய் செக் பண்ணி பார்க்கும்பொழுது, எங்களுக்கு அமேசான்ல என்ன ரேட் போட்டிருந்தாங்களோ, அதே ரேட் தான் அதுல வந்தது. டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ ரேட் வந்ததோ, அதே ரேட் தான் அ அந்த ஐலைஃப் இதுலயும் வந்தது. அதனால நாங்க அமேசான்லயே ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம். இப்ப இது கூட கீழ வந்து சுத்துற ஃபேன் வந்து இதுல 1 தான் இருக்கும். ஒரு சில ரோபோட்டிக்ல பார்த்து 2 நம்ம கீழ ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 3 ரெக்கையோட இருக்குது இல்லைங்களா? அது வந்து இதுல 1 தான் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்குது. ஒரு சில ரோபோட்ல 2 ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல 2 குடுத்துருக்காங்க. ஆனா வந்து 1 எக்ஸ்டர்னா குடுத்துருக்காங்க. இது 1 டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, இன்னொன்னு எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்கிற மாரி எக்ஸ்டர்னா குடுத்துருக்காங்க. அண்ட் கிளீன் பண்றதுக்கு பிரஷ் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அ அந்த ஃபில்டர் மாதிரி ஒண்ணு ஒயிட் கலர்ல அதுவும் ஒண்ணு எக்ஸ்டர்னா குடுத்துருக்காங்க. இதுதான் கீழ வந்து அந்த ஃபில்டர் வந்து அந்த டஸ்ட் எல்லாம் கலெக்ட் ஆகுற டஸ்ட்பின்ங்க. இத நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம் அப்டின்னா, உள்ள வந்து அந்த டஸ்ட் எல்லாம் கலெக்ட் ஆகும். அத வந்து நம்ம எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம். இத எப்படி யூஸ் பண்ணணும்? எப்படி யூஸ் ஆகுது? இது வந்து நம்மளுக்கு வொர்த்தா? அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இப்ப வந்து வெறும் அன்பாக்சிங் வீடியோ தான் நான் போட்டுருக்கேங்க. இப்ப இங்க சைட்ல ரைட் சைட்ல வந்து இந்த ப்ளூ கலர்ல மேல கேப் மாரி இருக்கு. இத வந்து நம்ம இப்டி ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள தான் நம்ம தண்ணி ஃபில் பண்ணணும்.
தண்ணி ஃபில் பண்ணி கீழே வந்து நம்ம மாப் வந்து மாட்டி விட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணிட்டு வந்துடும், அதாவது தொடச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இது நான் வந்து மெயினாக நான் ஆர்டர் போட்டதே குப்பையை மட்டும் க்ளீன் பண்ணுறக்கு இல்லைங்க, நம்மளுக்கு மாப்பும் பண்ணி கொடுத்துரும், வீட்டை தொடச்சும் கொடுத்துரும். அதனால தான் இதை ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லைங்க, ரொம்ப இடுப்பு வந்து வலி இருக்குது, அதாவது ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் உட்காரவோ எந்திரிக்கிறவோ குமிவோ எந்த ஒர்க்கும் பண்ண முடியல. வீட்டில் பொண்ணுங்களும் படிக்கிறாங்க, 10th படிக்கிறாங்க அப்படிங்கிறனால அவங்களையும் நிறைய வேலை வாங்க முடியாது. ஹஸ்பண்டும் வேலைக்கும் போயிட்டு காட்டுக்கும் வேலைக்கு போயிட்டு அவருக்கும் நிறைய வேலை செய்கிறாரு அப்படிங்கிறனால அவரை வேலை வாங்குறதுக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்காகவே மெயினாக இது வந்து நான் ஆர்டர் போட்டேங்க. இப்போ மேலே ப்ளூ கலரில் இருக்குது இல்லைங்களா, அதுதான் கிளாத்து. அந்த கிளாத்தை வந்து இந்த மாப்பில் நம்ம ஒட்டி விட்டோம் அப்படின்னா அது ஒட்டிக்கும். அது வந்து வெல்த்தோ மாதிரி தான் ஒட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த கிளாத்து. அதை வந்து மேலே நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு தண்ணி வந்து கீழே லைட்டாக அது நம்ம ஊற்றி வச்ச தண்ணி வந்து அந்த மாப்பில் வந்து விழுகிற மாதிரி அதுலேயே இருக்குது. அப்படியே அது தொடச்சி எடுத்து வந்துடும். இப்போ பாப்பா நீளமாக ஒன்று மாட்டினா இல்லைங்களா, இதுதான் ப்ரஷ்ஷு. இதுதான் வந்து வீட்டை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணும், டஸ்ட்டை க்ளீன் பண்ணி எடுக்கும். இதெல்லாம் எப்படி கரெக்டாக மாட்டணும், எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு வாங்கின புதுசில் எங்களுக்கே எதுவுமே தெரியாது. நாங்களே ஒவ்வொன்றா ஒர்க் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுட்டு இருந்தோம். முக்கியமாக பெரிய பாப்பா தான் ஒவ்வொன்றா எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் எல்லாமே கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருந்தது. இது ஒர்க் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஃபோன் மூலமாகவே இதை நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோனில் iLife Home அப்படின்னு ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். A10ம் A20யும் ஒரே ரேட்டு தான் iLifeல. ஆனால் எங்களுக்கு நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்ததுல A20 பெஸ்ட்டுங்கிற மாதிரி தெரிஞ்சுது. A10 வந்து அதுவே மேப் போடாது. ஒவ்வொரு டைமும் வீட்டை வந்து அது மேப் போட்டுட்டு அப்புறம் தான் க்ளீன் பண்ணும். அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ண. ஆனால் இது அப்படி இல்லை. ஒரு டைம் மேப் போட்டு வச்சுக்கிச்சு அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம எந்த ரூமை மட்டும் க்ளீன் பண்ண சொல்கிறோமோ அந்த ரூமை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். நம்ம இதில் வீட்டை ஒன்லி டஸ்ட் மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாப்பை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணாமல் ஆன் கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம வீட்டை தொடச்சும் விடணும் அப்படின்னா தண்ணி ஊற்றி விட்டு இந்த மாப் இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா தொடச்சிட்டு வந்துடுங்க. துடைக்கிறது மட்டும் பண்ணணும்னா துடைக்கிறது மட்டும் போட்டு விடலாம். இல்லை க்ளீனும் பண்ணணும், குப்பையையும் எடுக்கணும் துடைக்கவும் செய்யணும் ஒரே டைம் அப்படின்னா 2 ஆப்ஷனையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம கரண்ட் சேவ் ஆகணும் அப்படின்னா நம்ம 2 ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரே டைமில் 2 வேலையும் அதை முடிச்சுட்டு வந்துடும். இப்போ இந்த அக்சசரிஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க, அதனால அதை வந்து தனியாக எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டோம். நம்ம வீட்டை மட்டும் துடைக்கும் பொழுது கீழே இந்த மாப்பை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும்னு இல்லை, அதனால பாப்பா அதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க. இதுதான் மாப்பு, இதுக்கு கீழே தான் நம்ம அந்த மாப்பை வந்து கிளாத்தை வந்து ஒட்ட வைக்கணும். புக்கை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, இதை வந்து பார்த்து எப்படி அந்த iLifeஐ வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பாப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஆப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும், இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆப் டவுன்லோட் பண்ணி அது இது நம்ம ஒர்க் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது, அதெல்லாம் பாப்பாவே பண்ணிட்டாங்க. நம்ம ஃபோன்லேருந்து வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறனால பாப்பா ரோபோட்டிக்லேயே போய் ஆன் பண்ணாங்க. அந்த ரோபோல மேலே 2 சுவிட்ச் இருக்குங்க. ஒன்று வந்து ஆன் சுவிட்சு, அதை வந்து நம்ம பாஸும் பண்ணலாம், ஓட்ட நம்ம நிப்பாட்டியும் வைக்கலாம். இன்னொன்று ஹோம் சுவிட்சு. ஹோம் சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு போய்க்கும். அந்த சார்ஜிங் வந்து நாங்கள் மேலே அந்த சுவிட்ச் பாக்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் கீழே, அதுதான் சார்ஜிங் பாயிண்ட்டு. அதில் போய் அதுவே சார்ஜ் ஆகிக்கும். ஆனால் இது வந்து நாங்கள் இன்னும் ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படிங்கிறனால அதுக்கு போய் அதில் மேலே ஏற தெரியல, சுற்றிக்கிட்டே இருக்காங்க ரோபோ. ஓகே. இது வந்து இனி நம்ம வேலை வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பாப்பா வந்து அந்த ரூமை இந்த ஹாலை மட்டும் மேப் பண்ண வச்சாங்க. அது ஃபஸ்ட்டு மேப் பண்ணும் பொழுது எல்லா பக்கமும் போய் வராது. சுற்றிலையும் ஒரு ரவுண்ட் மட்டும் அடிச்சுட்டு வரும். ரூமுடைய மேப் எப்படிங்கிறத அது வந்து கிரியேட் பண்ணி நம்ம ஃபோனுக்கு அனுப்பிடும், ஆப்புக்கு அனுப்பிடும். அந்த மாதிரி அனுப்பும் பொழுதே பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்டை வந்து அது கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தது. அதையும் நான் வீடியோவில் காட்டுறேன். இப்ப நம்ம காலுக்கு பக்கமெல்லாம் வந்தா திரும்பி போயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியெல்லாம் இல்ல. நம்ம எந்த பொருள் கிட்ட போனாலும் சரி, அத வந்து அது ஒரு பொருளா தான் நினைக்கும். நம்ம கால் கிட்ட வந்தாலுமே அது
நம்மையில வந்து ஒரு பொருளா நினைச்சுக்கும். நினைச்சிட்டு நம்ம கால சுத்திலையுமே அது கிளீன் பண்ணும். ரவுண்ட் அடிச்சு கிளீன் பண்ணும். இப்ப பாருங்க பாப்பாவுடைய கால்ல முட்டிருச்சு. பாப்பா வெளியில வந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த இடத்த சுத்திலையும் அது கிளீன் பண்ணுச்சு. இப்ப இந்த ஒரு ரூம மட்டும் அது மேப் பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா, பாருங்க எவ்ளோ டஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு. எங்க வீட்ல முடி எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். முடி எல்லாமே நெறைய வந்திருக்கு. மெயினா எங்க வீட்ல நாங்க லேடீஸ் மட்டுமே 4 பேர் இருக்கோம் அப்படிங்கிறனால, முடி எப்பவும் இருந்துட்டே இருக்கும் வீட்ல. இந்த முடி கிளீன் பண்றதுக்கெல்லாம் இந்த ரோபோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. குட்டி, குட்டி டஸ்ட் எல்லாம் சூப்பரா எடுத்துருது. இதுல எறும்பும் கூட அதுல கிளீன் பண்ணி எடுத்திருந்தது. 20% கீழே வந்தால் லோ பவர் வந்துடும் போல். மெதுவாக போகுது. இந்த ரூம் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிச்சு. 40%லேயே க்ளீன் பண்ணிடுச்சுல. அப்போது 20% யூஸ் ஆகுது ஒரு ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு. வெரி குட். அது கட்ட இருக்கிற குப்பை. இந்த ஒரு ஹாலை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு 20 நிமிஷம் டைம் எடுத்துச்சுங்க. அதே மாதிரி சார்ஜரும் 20% கம்மியாக இருந்தது. அது இல்லை எவ்வளோ சார்ஜர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம ஃபோன்லேயே நம்ம பார்த்துக்கலாம். 100%லேருந்து 80% அளவுக்கு இது வந்து கிளீனிங்க்கு சார்ஜரை யூஸ் பண்ணிக்கும். அதாவது 20% கீழே வந்தாலே அது அதாவது லோ பவர்னு எடுத்துக்கும். அதனால அதுக்கு மேலே அது ஒர்க் பண்ணாது. அது கீழே வர வரைக்கும் அது ஒர்க் பண்ணாது. 20% வந்துச்சுனாலே அதுவே போய் சார்ஜ் ஆகிக்கும். சார்ஜ் போட்டு வந்துட்டு மறுபடியும் எந்த இடத்துல விட்டுச்சோ அதே இடத்துலேருந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுக்கும். ஒரு சில ரோபோவில் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்காது அப்படிம்பாங்க. எந்த இடத்துல விட்டுச்சோ அந்த இடத்துலேருந்து க்ளீன் பண்ணாது, மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து க்ளீன் பண்ணும்பாங்க. அதனால் நீங்கள் வாங்குகிற ரோபோவில் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்க இந்த ஒரு ரூம் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு வந்ததுக்கு எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு. சின்ன சின்ன தூசெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இது வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தோம். இருந்தாலுமே எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ டஸ்ட் இருக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலங்க. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொட்டிட்டு வந்துடலாம். அது வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம க்ளீனாக வச்சிட்டோம் அப்படின்னா அது எப்போவுமே நல்லபடியாக நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இதுக்குன்னு க்ளீனிங் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்க என்னதான் வீட்ட கிளீனா வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட, இத நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவ்ளோ குப்பைய எடுத்துட்டு வரும். அப்பதான் தெரியும் உங்க வீட்ல எவ்ளோ குப்பை இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா, அவ்ளோ கண்ணுக்கு தெரியாத தூசஸ் கூட இது நல்லா கலெக்ட் பண்ணி உறிஞ்சி எட்டு வந்துரும். இப்ப வெளியில நாங்க சிட் அவுட்ல இத விட்டு பார்த்தோம். அதாவது கீழ கார்னரா இருக்கு அப்படின்னா, அந்த கார்னர்ல இருந்து கீழ விழுந்துருமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வெளியில விட்டோம். நம்ம எங்க விட்டாலும் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ரவுண்ட் அடிச்சுக்கும். ஒரு ரவுண்ட் அதுவே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, லொக்கேஷன ஃபர்ஸ்ட்டு ச ச அதுவே முடிவு பண்ணிக்கும். முடிவு பண்ணதுக்கு அப்புறமா லொக்கேஷன் டன் அப்படின்னு அதுவே வாய்ஸ் குடுக்கும். வாய்ஸ் குடுத்ததுக்கு அப்புறமா கிளீன் பண்ண ஆரம்பிக்கும். கிளீன் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஏரியாவ அந்த ரூம செலக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா, அந்த ரூமுடைய கார்னர் ஃபுல்லா ஃபர்ஸ்ட்டு ம் கிளீன் பண்ணிட்டு வரும். கார்னர் ஃபுல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் அப்புறம் ஒரு இடம் விடாம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் போய் கிளீன் பண்ணிட்டே வரும். இதில கிளீன் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு மாப் போடுறதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்கு. நம்ம ஒயிட் டைப்ல வேணாலும் இத மாப் பண்ணிக்கலாம். ஒயிட் டைப் மாப் அப்படிங்கும் பொழுது, இப்ப ஸ்ட்ரெயிட்டா மட்டும் தொடைக்காம, நம்ம எப்படி நம்ம சாணியில கை வச்சு நம்ம வீடு தொடைப்போம் இல்லைங்களா? அந்த காலத்துல. அ நம்ம அப்படியே ஒயிட் டைப்ல நம்ம அப்படியே ரவுண்ட் ரவுண்டா அப்படியே நம்ம தேய்ப்போம். அந்த மாதிரி ஒயிட் டைப்ல இது வந்து நம்மளுக்கு கிளீன் பண்ணி குடுக்கும். அதாவது ஒரு தொடச்ச பக்கத்திலேயே மறுபடியும் மேல போய் மறுபடியும் கீழ வரும். அப்புறம் மறுபடியும் மேல போய் அப்புறம் கீழ வரும். அந்த மாதிரி ஒயிட் டைப்ல நம்ம கிளீன் பண்ணி குடுக்குற மாதிரி மோட்ல வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுக்கு இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்ப கார்னர்ல மட்டும் அது அப்படியே வருது பாருங்க. ஃபர்ஸ்ட்டு பாப்பா பயந்தாங்க கீழ விழுந்துருமோ என்னமோன்னு. ஆனா, அதுல சென்சார் இருக்கு அப்படிங்கிறனால, அந்த கார்னர்ல ரொம்பவுமே பார்த்து பொறுமையா தான் அது கிளீன் பண்ணுது. எந்த ஒரு கார்னர்லயுமே அது விழுகறக்கு இதாகல. ரொம்ப பாதுகாப்பா தான் அது கிளீன் பண்ணுச்சு.
அதனால் நம்ம இதை எங்கே வேணாலும் வச்சு க்ளீன் பண்ணுறக்கு பயப்படவெல்லாம் வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக எந்த வீடாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது என்னன்னா, மேல வந்து கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு அகலமா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா நம்மளுக்கு கிளீன் பண்ணிரும். கீழ இருக்கிற ஸ்டெப்ல வந்து இது ஒர்க் ஆக மாட்டேது. ஏன்னா ஸ்டெப்ல வந்து அகலம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறனால, ஸ்டெப் வந்து அது இன்னும் கொஞ்சம் அகலமா இருந்ததுன்னா, அது போகுமே என்னமோ! அகலம் கம்மியா இருந்ததுனால, அது ஒரு ஸ்டெப்ல வந்து அது ஒர்க் ஆகல. இது கிளீன் பண்ணவே பாருங்க. அந்த தூசியெல்லாம் எப்படி ரிமூவ் ஆகுது அப்படின்னு. அதோடைய அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூசி படர்ந்துருச்சு. அந்த அளவுக்கு தூசி வந்து இது ரிமூவ் பண்ணி எடுக்குது. இங்கே வராது. அதே மாதிரி வெளியில அந்த தூண ஒட்டி இருந்த இடத்துலயும் கொஞ்சம் அகலம் கம்மியா இருந்துச்சு அப்படிங்கிறனால அந்த இடத்துக்கு வரல. அத விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிருச்சு. அதே மாதிரி மேட் மேல போகும்பொழுது இதனுடைய ஸ்பீட இன்னுமே அதிகப்படுத்திக்கும். அதனுடைய அந்த உறிஞ்சுற அந்த அழுக்கையெல்லாம் உறிஞ்சுற கெப்பாசிட்டிய அத அதிகப்படுத்திக்கும். அதுக்கு தனக்கு தானாவே அது தெரியும். நம்ம ஒரு மேட் மேல இருக்கோம் அப்படின்னு. அதுக்கு அப்ப அந்த மாரி நம்மளுக்கு அது அதிகப்படுத்திருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அதனுடைய சவுண்ட் கொஞ்சம் அதிகமா வரும். மேட் மேல கூட அது இருக்கிற எல்லா அழுக்கையுமே நல்லா சுத்தமா ரிமூவ் பண்ணி எடுத்துருச்சு. ஆனா, நம்ம இந்த மாதிரி குப்பைய மட்டும் எடுக்கிற மாரி ஆப்ஷன் போடும்பொழுது தான் மேட் மேல விடணும். இதுவே நம்ம மாப் பண்ற மாதிரி ஆப்ஷன் போட்டிருக்கோம் அப்படின்னா, மேட் மேல விடக்கூடாது. இப்ப எங்க டைனிங் ரூம்க்குள்ள நாங்க விட்டுருக்கோம். டைனிங் ரூம்க்குள்ள கிளீன் பண்ணி முடிச்சிருச்சு. எவ்வளோ சுத்தமா கிளீன் பண்ணியிருக்கு பாருங்க. கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இத வந்து கவுத்தி போட்டு பின்னாடி வந்து எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு பார்த்தோம். அவ்வளோ அந்த அந்த ஃபேன்லயே ஆகட்டும், அந்த அந்த கிளீன் பண்ற அந்த பிரஷ்லயே ஆகட்டும், அவ்வளோ முடி சிக்கியிருந்ததுங்க. இத நான் கிளீன் பண்ற வீடியோ தனியா போடுறேன். அதே மாதிரி இது வாங்குறது ஒர்த்தா? யார் யார் வாங்கலாம்? அப்படிங்கிறதுக்கும் நான் தனியா ஒரு வீடியோ போடுறேங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தோழி பிரியா சரவணகுமார். நம்ம சேனல நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம நெறைய போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாதுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பலாம் வீடியோ போடுறேனோ, அப்பலாம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தோழி பிரியா சரவணகுமார். நன்றி, வணக்கம்.